வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடக்கிறது இப்ப அநியாயத்தின் உச்சகட்டம். ஏன்னா பிக் பாஸ் மாயாவை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஜோவிகா வந்து ஷேர் பண்ணது, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க வந்து மாயா கிட்ட ஷேர் பண்ணிட்டு போய் சண்டை போடுங்க, அர்ச்சனா போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வெளியே மக்களுக்கே யாரு வின்னர்னு தெரியாது அந்த மாதிரி முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களே. பிக் பாஸ் வந்து இதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாரு. இதே வினுஷா சொல்லியோ ஆர்ஜே பிராவோ சொல்லியோ நிறுத்துங்கப்பா இது ரூல் பிரேக் அப்படின்றத சொல்லுவாங்க. மத்தவங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. குறிப்பா ஜோவிகாலாம் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்றது கிளியராவே தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷ்ணு கிட்டயும் தினேஷ் மணி கிட்ட இந்த மாதிரி குரூப்பா உட்காந்து பேசுறது தப்பு, அதை பத்தி பேசாதீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, கெஸ்ட் வந்தா கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அவங்களோட விஷயத்தை எடுத்துக்காட்டா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தினேஷை பாராட்டுறாங்க. தினேஷ் ப்ரோ நீங்க சூப்பரா விளையாடுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்றது எதனா பிஆர் வந்து சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணீங்க, அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் ஷாக் ஆயிட்டேன், வீட்டுக்குள்ள இருந்து எப்படி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஷாக்கா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு தனியா போய் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் நடக்குது வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க குரூப்பா தான் கேம் விளையாடுறீங்க, தனித்துவமான கேம் விளையாடல தினேஷ் அவர்கள். தினேஷ் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளேயர் இல்ல, என்ன பொறுத்தவரை தனித்துவமா விளையாடல அப்படின்றதான், குரூப்பா விளையாடுற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இதெல்லாம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் வந்து தினேஷுக்கு போட்டு வந்துட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா ஜோவிகா வந்து அர்ச்சனாவை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா வந்து அப்படி கை கொடுக்கும் போது கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் ஒரு பக்கம் செம்ம காண்டில் இருக்காங்கன்னு தெரியுது. யாரு தெரியும்ல, நீங்களே பார்த்திருப்பீங்க ரிவ்யூ, யாரை வந்து டார்கெட் பண்றாங்க, யாரை அட்டாக் பண்றாங்கன்றது அவங்க யாரு ரிவ்யூ பண்றாங்களோ அவங்க யார் முழுக்க முழுக்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அந்த விஷயம் தான் டைரக்டா வந்து மாயா கூட்டு போய் என்ன தெரியுமா பேசினாங்க. மாயா கூட்டு போயிட்டு, மாயா என்ன பண்றீங்க நீ இந்த வீட்டுல, நீங்க வந்து ரொம்ப தப்பு, உங்களோட டார்கெட் விஷ்ணு கிடையாது, விஷ்ணு பத்தி நீங்க இப்படிலாம் பேசிருக்கிறதே தப்பு, விஷ்ணு கூட நீங்க பேசாதீங்க, ஆனா உங்களோட டார்கெட்டே வேற தெரியுமா, அர்ச்சனா தான் உங்களோட டார்கெட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அர்ச்சனா கூட ஏன் இப்படி பண்றீங்க, அந்த பொண்ணு அவ்வளவு அசிங்கமா பேசிருக்கு, எங்கங்க அசிங்கமா பேசினாங்க புரியல. அர்ச்சனா அசிங்கமா பேசி ஒரு வார்த்தை எடுத்து போட சொல்லுங்க, ஒரே ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்து போட சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க அது எனக்கு தெரியும், அதை தவிர்த்து ஒரு வீடியோ கிளிப்ஸ் அசிங்கமா பேசி அர்ச்சனா பேசி ஒரு கிளிப்ஸ் எடுத்து போட சொல்லுங்க. சான்ஸே கிடையாது. நீங்க எங்க தேடினாலும் அர்ச்சனா கெட்ட வார்த்தை பேசி அசிங்கமா பேசி ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஷுவாரிட்டியா கிடையாதுன்றதை நான் உறுதிப்படுத்த சொல்றேன். அதுல வேற வந்து என்னெல்லாம் எவ்வளவு பேசியிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயத்த சொல்றாங்க. யாரு ஜோவிகா எவ்வளவு பேசியிருக்காங்க எவ்வளவு இது பண்ணிருக்காங்கன்ற பல விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உருண்டுட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏன் உருண்டுட்டு இருக்கீங்க, ஏன் உருள்றீங்க, அந்த பொண்ணு கூட உட்காந்து உருண்டுட்டு இருக்கீங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க நமக்கு, நம்மள என்னென்னலாம் பண்ண வச்சு அவங்க இது பண்ணிருக்காங்க, நீங்க போய் அவங்க கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாராட்டுறீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க, உருட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிதா இல்லையா அப்படின்ற மாதிரி போய் அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணு இது பண்ணுங்க, அவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படிதான் பண்றாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, முழுக்க இது பண்ணுங்கன்ற மாதிரி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வெளியே கொண்டு கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு வெளியே வேற லெவல் சப்போர்ட் இருக்கு, இது இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. மக்களுக்கே தெரியல யார் வின்னர்ன்றது. நீங்க போயிட்டு இந்த மாதிரி அடிச்சு உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு, உங்க மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் நான் பார்க்கல அந்த அளவுக்கு மாயாக்கு சப்போர்ட் இருந்தோ ஃபேன்ஸ் இருந்தோ இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி இருந்தா ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும், அப்படி எதுவுமே ரெஃப்ளெக்ட் ஆகல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து வனிதா அக்காவும் மாயாவோட அக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தா அப்ப எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து யாரை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியும். அர்ச்சனாக்கு சப்போர்ட் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே வந்து அர்ச்சனாக்கு வந்து பிஆர் மூலியமா தான் இவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது, ஒண்ணுமே இல்ல இவங்க இதன் மூலியமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மாயாவை அப்படியே டைரக்டா திருப்பி விட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணுங்க, நம்மள எல்லாம் புள்ளி கேங்குன்னு சொன்னாங்களே, புள்ளின்னு சொன்னாங்களே, இப்பயே அந்த புள்ளி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்கன்றத போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க உங்க கேமை லாஸ் பண்ணிட்டீங்க, ஓப்பனா சொல்லலாம் உங்க கேமுக்கு லாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் போய் அட்டாக் பண்ணி அந்த கேமை எடுங்க, வேற வழி கிடையாது. உங்களுக்காக ஒரு மேசிவ் சப்போர்ட் இருக்கு, கடைசி நாள் வரையும் போராடுங்க, கேம் ஓவர் ஆகல, கடைசி நாள் வரையும் போராடிட்டு கேமை விளையாடுங்க, இப்ப கூட உங்களுக்கு ஒரு மேசிவ் சப்போர்ட் இருக்கு, போய் அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி முழுக்க முழுக்க இதை பேசி அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க. இப்ப வந்து எபிசோட்ல இதை போடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போட மாட்டானுங்க. கட் பண்ணிட்டு எந்த அவங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் மட்டும் போட்டு மொத்த அட்டாக் பண்ண அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே விஜய் டெலிவிஷன் கட் பண்ணதா இல்லையான்னு பாருங்க மக்களே. கட் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுவாங்க. இதுல அசிங்கமா பேசினாங்க, அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்கன்ற வீடியோ ஃபுட்டேஜ் போடுங்க, அர்ச்சனாவை பத்தி இருக்காது, ஓகேவா. அதே மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல எங்க அக்கா உங்க அம்மாவும் எங்க அக்காவும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்களே, அதையும் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியே சப்போர்ட் இருக்குன்றது சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இதுல வேற ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, எலிமினேஷன் வந்து அன்பேரா நடக்குதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு கூட, தினேஷ் மணிக்கிட்டலாம் எலிமினேஷன் அன்ஃபேரா தாங்க நடக்குது, அன்ஃபேரா தான் நடக்குது. ஏன்னா அதை வந்து நீங்க மாயாக்காக சேனலே சேவ் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. குறிப்பா வந்து இவங்க உட்காந்து குரூப்பா டிஸ்கஸ் பண்ணாங்களாம், அவங்களே ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. விக்ரம் வினிக்சன் எல்லாருமே என் வீட்டுல தான் இருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை எவிக்ஷன் நடந்ததுன்னா இல்லனா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பனா அவங்கள அப்பட்டமா ஒத்துக்கிட்டாங்க. ஓப்பனா அதெல்லாம் கட் பண்றாங்க பாருங்க. சோ எவிக்ஷன் யார் எலிமினேட் ஆறான்றத பேஸ் பண்ணி தான் இவங்க திட்டம் போட்டுமே உள்ள வந்திருக்காங்கன்றது ஓப்பனா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுலயே தெரியுது என்ன பிளானிங் என்ன எக்ஸ்போஷரோட வந்திருக்காங்க அப்படின்றது. இதுல வேற ஹைலைட்டா ஒரு விஷயத்தை சொல்றாங்க,
சொல்றாங்க. வெளியே எவிக்ட் ஆனவங்க போனவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு, ஃபினாலிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இல்ல. அதான் உண்மை, அதாங்க உண்மை. பிரதீப் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு, அதை தவிர்த்து அர்ச்சனாக்கு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன பண்ணணும் ட்ரை பண்றீங்களோ எதெல்லாம் பண்ணி அர்ச்சனாவே வந்து அவங்க வாய் மூலியமா வந்து போய் நான் இப்படிதான் அப்படின்றது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு அர்ச்சனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.